கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்கனி. ஆஹா, மறந்துட்டேன் பார்த்தீங்களா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். என்னைய வந்து ஒரு இன்னசென்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்டீங்க. ஆனால் நான் இன்னசென்ட்டெல்லாம் கிடையாது. எல்லாம் தெரிந்த ஒரு பெண்மணி தான். என்னுடைய பேச்சு வழக்கம், ஊர் வழக்கம் அப்படி இருக்குது, அவ்வளோதான். இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற பெரியவர்களை பார்த்த உடனே எனக்கு கை காலெல்லாம் ஆடுது. ஐயாவை வந்து நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன். எப்போ ஒரு மனிதன் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் உயர்ந்தவன், மனிதனை தாண்டி உயர்ந்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சபையில் அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது, அந்த சபையில் இன்றைக்கி நானும் அமர்ந்திருக்கிறேன். கடவுள் அந்த நிலையில் என்னை வச்சுருக்காருங்கும் போது இந்த கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி. இன்னொன்று, பொன்னையும் நாடான் பொருளையும் நாடான் மக்கள் நலன் ஒன்றையே நாடும் என் தலைவன் கர்ம வீரன் காமராசனின் வம்சம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கு. இன்றைக்கி நான் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல. அவரை போல் தலைவரை இனி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான தலைவருடைய அம்சம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கி நான் நிற்கிறேன். எல்லாமே வந்து இறைவனுடைய செயல். இன்னொன்று, நான் ஒரு பெரிய பைத்தியக்காரி. யாரோட பைத்தியக்காரினா எங்கள் ஐயா அந்த உட்காந்துருக்காங்க, பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய பெரிய பைத்தியக்காரி. ஒரு வசனத்தையும் உன்னதமாக ரசிப்பேன். ஐயா, காதல் என்பது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு உயிர்னு உணர வச்சதே அவர் தான். ஒரு படத்தில் தீபாக்காதால என்ன, ஒரு படத்தில், அதாவது அது எப்படி அவர் யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல. அந்த பையனை அடையணுங்கிறதுக்காக அந்த அம்மா ஊர்வசி அம்மா ஒரு பெரிய பொய் சொல்லிடும். இப்போ அந்த பொம்பளை மேலே இந்த ஆளுக்கு பயங்கர கோபம். எப்படியாவது இதை விரட்டி விடணும்னு நினைக்கிறாரு. ஆனால் விரட்ட முடியல, அதை விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த தாய் பாசத்தை எவ்வளோ அழகாக காட்டுவார். இருட்டுக்குள்ளே இவருக்கு கண்ணு தெரியாது. இந்த பால் லப்பர் கீழே விழுந்துடும். இந்த குழந்தை கூச்சலிட்டு ஆளும். டக்குன்னு பார்த்தா அது சைலண்ட் ஆயிரும். ஏன் சைலண்ட் ஆகுன்னு பார்த்தா, ஒரு வாலிப பிள்ளை செய்யாத ஒரு செயல், முளைப்பால் அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளை தாயாகவே பால் ஊட்டிகிட்டு இருப்பா. அந்த உன்னதமான ஒரு காதல் இருக்குல்ல, ஒரு மனுஷன் மேலே நம்மளுக்கு காதல் வந்தனா காதல் கண்ணை மறைச்சிரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு விஷயம். காதல் என்ற ஒரு வார்த்தை நான் உயிராக நினைத்தது உங்கள் திரைப்படங்களை பார்த்து தான். உண்மையிலே சொல்கிறேன், அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் எப்படி எடுக்கணும்னா நீங்கள் வந்து பாக்கியராஜர் படத்தை பார்த்துடலாம். பார்த்தா ஆக இப்படி வசனம் எழுதணுமா, இப்படி தான் இந்த காட்சிகளை அமைக்கணுமா அப்படின்னு. அதை அந்த தலைவர் அது வந்து எனக்கு பைத்தியம். அதனால நான் ஏன்னா அவை பாராட்டியார் பாடலாம் நல்லா பாடக்கூடியவர். நானே மேடையில் உளறல, கை காலெல்லாம் ஆடுது எனக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்றைக்கி உட்கார வச்ச இந்த தயாரிப்பாளர், இந்த இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு கதை என்பது அதாவது அந்த அம்மா என்ன சொல்ல வந்ததுங்கிறத பாடலை விட்டுருக்கேன். கருத்து என்னன்னா, இருங்கதலி தண்டு கூட அது வலிக்கிட்டு போயிடும். இந்த உலகத்தில் காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன். எப்படி? காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றுட்டேன். நான் அந்த காளமாடு மேய்க்கிறவன்ட்ட நான் தோற்றேன். ஈரிரவும் துஞ்சாது என் கண். இதான் பாட்டு. அப்போ இந்த பாட்டிலே சொல்லிட்டாங்க. ஆனால் நம்மால் என்ன சொல்கிறான், முருகப்பெருமான் தான் வந்து நின்னாரு. முருகப்பெருமானை வந்தானே அந்த அம்மாவே பாட்டில் எழுதிட்டு ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்ட்ட நான் தோற்று போயிட்டேன். ஆக இதை ஒத்துக்கொள்கிற மனம் இன்னும் வரவில்லை. அந்த மனம் எப்பொழுது நம்மிடம் வருகிறதோ அப்பொழுது இந்த ஜாதிங்கிற அடையாளமே இல்லாமல் போயிடும். இப்போ எங்கள் அண்ணன்னு சொன்னேன், நான் வேறு ஜாதி தான், அண்ணன் வேறு ஜாதி தான். அதுக்காக நாங்கள் வந்து அண்ணன் இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு இனிமே நீ என் தங்கச்சி இல்லைன்னு அண்ணன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஜாதியை என்று நாம் விட்டொழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம். அதை தான் ஆறறிவுன்னு ஒரு படம் எடுத்து இன்னைக்கு காட்ட போகிறாங்க. நீங்கள் எத்தனை கொலைகள் பண்ணாலும், எத்தனை வன்மம் பண்ணாலும், காதல் என்பது சாகாது, அது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் என்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது, சாகவே சாகாது. ஒரு உயிர் மேலே இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? யாருக்குமே கிடையாது. எனக்கா ஒருத்தர் மேலே அன்பு வந்தால் அது தப்புன்னு நீ சொன்னால் நீ தான் தப்பு. என்னைய கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். ஆக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதற்காக ஒரு உயிரை எடுப்பதுங்கிறது எனக்கு வந்து
ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாக இருக்கிறது. இந்த வழிக்காக எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் மாற மாட்டேங்குது. அதுக்கு தான் மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க, நீங்கள் இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று. ஆனால் இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு இந்த சமுதாயம், அதை நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு யாருமே ஜாதி அவ்வளவோ பார்க்கறது இல்லை. அது உண்மை தானே? எல்லாரும் இவ என்ன பெரிய சொற்பொழிவு நடத்துனாங்களான்னு பார்க்காதீங்களே. ஏதோ என் மனசுல பட்டது நான் பேசணும்னு வந்து பேசிட்டு போறேன். அவெல்லாம் கை தட்டிட்டு இருந்தவே அமைதியாயிட்டான். கையை தட்டுறவே தட்டிக்கிட்டே இல்லை. ஒன்று சொல்றேன், அதான் யார் எதை பேசுறதோ, இப்போ இது ஐயா பேசுறாங்களா, எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க. இது திமுக பேசுறது இல்லை, திமுக மாதிரியே பேசல, அவளை வெறும் முழிக்கிறான். ஒன்றும் இல்லை, இப்போதான் நானும் பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு வரேன். வீட்டில் வந்து இதை 100 தடவை நான் பேசிட்டு வந்திருப்பேன், இந்த தடவை மறந்துட்டேன். அதனால் நீங்கள் ஒன்றும் எடுத்துக்காதீங்க. ஆனால் இந்த மேடைகளில் இன்றைக்கி எங்கள் ஊர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் இந்த கைத்தட்டுதலும் விசிலும் வந்துக்கிட்டே இருக்குது. உண்மையிலே தம்பி, ஆமாம் எனக்கு தெரியும்டா, ஏன்னா இங்கே உள்ளவங்க யாருமே கைத்தட்ட மாட்டாங்க ஐயா. நாங்களே சிரிச்சுக்கிடணும், நாங்களே ரசிச்சுக்கிடணும். ஆனால் இன்றைக்கி எங்களுடைய பேச்சு எவ்வளோ ரசனையாக இருக்குன்னு உங்கள் கைத்தட்டுதல் மூலமாக தெரிகிறது. தம்பி, நீ ஒரு பெரிய ஹீரோவாக வரணும்னு அக்கா வாழ்த்துறேன். அப்புறம் மக்கள் கையில் இருக்குது, இதை கொண்டு போகிற என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இங்கே இருக்காங்க கேமராவை வச்சுக்கிட்டு, அவங்க கையில் இருக்குது. இந்த திரைப்படத்தை பற்றி நல்லதாக எழுதுங்க, வெற்றி பெற மாதிரி எழுதுங்க என்று கூறி, எனக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதியும் முக்கியம் இல்லை, தீபாக்க இந்த ஜாதி எவனும் எழுதாத, எனக்கு எல்லாரும் ஒன்று தான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.